ஹாய், இன்னைக்கு நம்ம 2019 வந்து கிளென்சிங் அவர் அப்படின்ற ஒரு பயங்கரமான பேய் படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோவும் இவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் சேர்ந்து கிளென்சிங் அவர் அப்படின்ற ஒரு லைவ் ஷோ. இந்த ஷோவில் வந்து இந்த பேய் பிடிச்சவங்க அவங்கெல்லாம் இவங்க லைவாக வந்து எக்ஸர்சைஸ் பண்ணி இவங்க அந்த பேயை வந்து விரட்டுவாங்க. இவங்க இந்த மாதிரி நிறைய ஷோ வந்து பண்ணுறாங்க. இந்த ஷோனால இவங்க பயங்கரமான ஃபேமஸ். ஆனால் அவங்க பண்ணுறது எல்லாமே பயங்கரமான ஃப்ராடு வேலை தான். பேய் ஓட்டுறதா சொல்லி இவங்க வந்து மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நாள் இவங்க லைவ் ஷோவில் உண்மையாலுமே ஒரு பேய் வந்து இவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணி இந்த பேய் இவங்கெல்லாம் வச்சு ஒரு லைவ் ஷோ வந்து பண்ணுது. அந்த லைவ் ஷோவில் மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ இவங்க கூட இருக்கவங்களாம் எப்படி அந்த இடத்துல இவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இவங்க தப்பிச்சாங்கன்னு பயங்கர ஹாரராக வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட கிளைமேக்ஸில் மிரட்டி விடுற மாதிரியான ஒரு பயங்கரமான ட்விஸ்டோட முடிச்ச கதை தான் இந்த படத்தோட முழு கதை. படத்தை டீட்டெயிலாக பார்க்க முடியுது. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க அந்த கதையை இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் ஸ்டிச்சரில் ஒருத்தரை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவருக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. அந்த பேய் ஓட்டுறதுக்கு இங்கிட்டு ஃபாதர் ஒருத்தர் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் பேர் தான் மேக்ஸ். அந்த இடத்துல பயங்கரமான ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொந்தக்காரவங்க அவங்கெல்லாம் சுற்றி வர இருக்காங்க. உன் பேர் நான் அப்புறமே கேட்டால் இது வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசுது. இவர் இந்த வாலி வாட்டர் அந்த க்ராஸ் அதெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து ப்ரே பண்ணதுக்கப்புறம் இது பேர் பெலத் அப்புறமே சொல்ல இங்கிட்ட இதோட பேரை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அந்த பைபிள் எடுங்க, அதில் தான் இந்த சாத்தான் ஓட்டுறதுக்கான ப்ரேயர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவன்ட்டு சொந்தக்காரன் ஒருத்தன்ட்டு அந்த பைபிள் எடுக்க சொன்னால் இந்த சாத்தான் அந்த ஸ்டிச்சர்லேருந்து எந்திரிச்சு வந்து இவரே அடிச்சு வந்து கீழே தள்ளிடுது. இவர் ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு அந்த பைபிள் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு இங்கிட்ட வந்து ப்ரே பண்ணால் இவர் பிடிச்சி இப்படி இழுக்க இவர் பயங்கரமாக ப்ரே பண்ண அந்த சாத்தான் தலையிலேருந்து இப்படி ரத்தமாக வந்து வருது. இப்படியே அந்த ப்ரேயரை பண்ண கொஞ்ச நேரத்தில் அவர் வந்து மயங்கி விழுகிறாரு. அந்த பேயும் வந்து போயிடுச்சு. இங்கிட்டு சொந்தக்காரவங்களாம் வந்து அழுகிறாங்க. ஃபாதர் கிட்ட வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவர் அங்கேருந்து ஒரு கேமரா முன்னுக்கு வந்து நிற்கிறாரு. என்னன்னு பார்த்தா இதெல்லாம் வந்து ஒரு லைவ் ஷோவில் வந்து இவர் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஷோக்கு பேர் வந்து கிளென்சிங் அவர். இந்த பேயை நம்ம ஓட்டிட்டோம். அடுத்த வாரம் இன்னொரு ஷோவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமே சொல்லிட்டு இவர் வந்து அந்த லைவ் ஷோ வந்து கட் பண்ணிடுறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோ ட்ரிப் அவர் எந்திரிச்சு சூப்பர்ரா அப்படின்னு நம்ம இவர் வந்து சொல்கிறாரு. இந்த பேய் ஓட்டுனாரு ஒருத்தர், அவர்கிட்ட வந்து உனக்கு ஆஸ்கார் அவார்டே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல என்னன்னு பார்த்தா இவங்க வந்து பேயெல்லாம் ஓட்டல, இப்படி ஒரு ஷோ ஒன்று நடத்தி அதில் பேய் ஓட்டுறதை எல்லாத்தையும் நம்ப வச்சு இவங்க இந்த லைவ் ஷோ மூலமாக நல்லா காசு பார்க்குறாங்க. இந்த ஷோ வந்து இந்த ட்ரீவும் இந்த ஃபாதராக இருக்காரு மேக்ஸ், இவங்க 2 பேர் சேர்ந்து அதை பண்ணுறாங்க. இங்கிட்டு நம்ம ட்ரீவ் வந்து இவர்கிட்ட பேச வர எனக்கு 50,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆனால் ஏன் எனக்கு அந்த ப்ளூ டிக் வரல அப்படின்னு நம்ம கேட்க அதெல்லாம் விட நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்பினேன், அதை வந்து படிச்சியா, எத்தனை நாளைக்கு நம்ம இதே வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது, நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு இவர் கண்டுக்காத மாதிரி வந்து பேசுகிறாரு. இங்கிட்டு வந்து ஒருத்தரை பார்த்து தோமஸ் நீ சூப்பராக இந்த லைட் எஃபெக்ட் அதுக்கெல்லாம் வந்து கொடுத்த, நீ கெத்து காமிச்சிட்ட அப்படின்னு சொல்ல இது என்னோட தங்கச்சியோட மக ரைலி எனக்கு வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், இவளை வேலைக்கு சேர்த்துக்கோ அப்புறமே கேட்க இவர் வந்து சேர்த்துக்க அவர்கிட்ட சேலரி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கிட்டு வந்து பார்க்குறாரு. நம்ம ட்ரிவ் அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் லேண்டோட அந்த இடத்துல இருக்காரு. என்ன லேண்ட் ஒர்க்கெல்லாம் எப்படி போகுது, இன்னைக்கு இந்த ஷோ செம்மையாக போனதுனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு பார்ட்டி தரலான்னு இருக்கேன், நீ வாரி அப்புறமே கேட்க நீ வைக்கிற பார்ட்டிக்கெல்லாம் நான் வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லிடுறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீனில் இவங்க வந்து கிளப்பில் பார்ட்டியில் இருக்காங்க. இவர் வந்து அங்கேயே வந்து லைவ் போய்கிட்டு இவர் வந்து பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் பயங்கரமான ஃபேமஸ் இந்த ஷோ பண்ணுறதுனால, அதனால இவருக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப அங்கே கூட. இங்கே நம்ம ஹீரோ ஒரு ஓரமாக உட்காந்து இவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸுன்னு ஒரு பையனை கட்டுறான். இவனும் உங்களோட செட்டில் வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பையன் தான். வாயில் ஏதோ ஒரு போதை மாத்திரை போட்டுட்டு உனக்கு வேணுமா தலை அப்படின்னு நம்ம கேட்குறான். இவர் எனக்கு அதெல்லாம் வேணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போகுது, இவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை அதனால நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பி போக இங்கிட்டு வந்து மேக்ஸ் அவரை வந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்து இவர் வந்து எப்படியாச்சும் உஷார் பண்ணலான்னு பார்த்தா அதில் வந்து ஒரு பொண்ணை இவர் உஷார் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு முடி இப்படி வருது, அந்த பொண்ணோட முடி இப்படி இருக்காது அப்படின்னு வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி ஒரு வயசான ஒரு பேய் இவர் மூஞ்சிக்கு நேரம் வந்து இப்படி கத்த இவர் நல்லா வந்து பயந்துடுறாரு. அந்த பொண்ணு என்னாச்சு அப்புறமே கேட்க ஒன்றும் இல்லை நீ கிளம்பு அப்புறமே சொல்லிட்டு இவர் அங்கேருந்து கிளம்பிட. கட் பண்ணி இங்கிட்டு நம்ம ஹீரோட் வீட்டில் தான் காட்டுறான். அவருக்கு ஒரு கொரியர் வருது. இங்கிட்டு நம்ம ஹீரோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இவங்க ஃபோனில் ஒரு மெசேஜ் வருது. இவங்க அதை எடுத்து பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக கத்துறான். என்னாச்சு அப்புறமே கேட்க இவங்க வந்து இவங்கள்ட்ட செட்டில் தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணிக்கிருந்தான். இப்போ ஒரு பெரிய படத்தில் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக. அதை சொல்ல நம்ம ஹீரோ வந்து சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து அந்த கொரியர் அதை எடுத்து பார்த்தா இப்படி ஒரு ஏஐ கிளாஸ், அதில் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. இவர் அதை எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவங்க அப்பா தான் அனுப்பியிருக்காரு. இங்கே நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க எத்தனை நாளைக்கு தான் அவன் கூட சேர்ந்து இந்த ஷோவை வந்து பண்ணிக்கிட்டு இருப்ப, நீ தான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற, ஆனால் அவன் அதெல்லாம் வந்து கண்டுக்கிறமே இல்லை, நீ தனியாக வந்து எதாவது செய்யலாமே அப்படின்னு. அவன் நானும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி அவனை விட்டுட்டு வருது, சரி நீ சொல்கிறதையும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜோக்கெல்லாம் அடிக்க அந்த இடத்துல அப்படியே வந்து ஃபன்னாக போயிடுது. கட் பண்ணால் இன்னைக்கு நைட் வந்து
இவங்க வந்து ஒரு ஷோ ஒன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இதை செட் பண்ணு அப்படின்னு நம்ம இவர் தான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணுவார். இங்கிட்ட வந்து அந்த புதுசாக அந்த ரயிலி அவங்க வந்து இப்படி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் வந்து ஃபோட்டோ எடுக்காத, அப்படியே ஃபோட்டோ எடுத்தாலும் அதெல்லாம் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம இவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட வந்து இந்த கிறிஸ் அவன் வந்து ஒரு மாதா ஃபோட்டோவை இப்படி தலைகீழ வந்து திருப்பி வைக்கிறான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்க இவன் எதுவுமே வந்து சொல்லாமல் அங்கேருந்து போயிடும். இங்கிட்ட வந்து ஒரு லேடி ஒருத்தவங்களை காட்டுறான். அவங்கள தான் இன்னைக்கு வந்து பேயை நடிக்கிறதுக்கு இவங்க வந்து ஹயர் பண்ணியிருக்கான். அவங்க வந்து அட்ரஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி இருட்டலுக்கு இருந்து ஒரு உருவம் இவங்க அதை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி வரான். என்னடா பேய் ஷோக்கு போக முடிய ஏதோ அமானுஷமாக நடக்குது அப்படின்னு நம்ம இங்கிட்டு வந்தா இப்படி ஒரு உருவம் இவங்க மூஞ்சுக்கு நேராக வந்து இவங்களை பயமுத்தி விட்டு இவங்க வந்து தரன்னு இழுத்துட்டு போகுது. இங்கிட்டு நம்ம ட்ரிவ் அவர் வந்து வெயிட் பண்ணுறாரு. எங்கே அந்த பொண்ணு இன்னும் வரலையே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு போது நம்ம ஹீரோயின் வரான். அவங்க வந்து நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, அவங்க வராட்டி இன்னைக்கு வந்து ஷோ வந்து கேன்சல் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்ல நானும் அதான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. நீ ஒரு ட்ராமா ஆர்டிஸ்ட் தானே, உன்னால முடியும், நீ ஆக்ட் பண்ணுற அப்படின்னு இவங்க ஏலவே இல்லைன்னு சொல்கிறான். இவர் வந்து ப்ளீஸ்னு கெஞ்சிட்டாரு. சரி கெஞ்சாத, நான் நடிக்கிறேன், நீங்கள் இந்த லைவ் ஷோ இல்லாமல் இந்த வாலி வாட்டர் வாலி டவர் இதெல்லாம் வந்து விற்கிறீங்க தானே, அதில் எனக்கு ஒரு ஷேர் வேணும் அப்படின்னு இவர் சரி நான் தாரேன் அப்படின்னு நம்ம சொல்ல கட் பண்ணி இங்கிட்டு வாஷிங்டன் அந்த நாட்டில் இருக்க பிரசிடென்ட் அவர்கிட்ட மகன் கூட இவர்கிட்ட லைவை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு உலகத்தில் பல இடங்களில் இந்த லைவ் ஷோவுக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு வந்து மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்துட்டு ஆயா நான் வந்துட்டேன், எல்லாம் ரெடியா, என்னோட ஸ்கிரிப்ட் எங்க அப்படின்னு நம்ம கேட்க இங்கிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்படி மேக்கப் ஆர்டிஸ்ட் வரல அப்படின்னு நம்ம சொல்லலான்னு வராரு. இவர் அதெல்லாம் கண்டுக்காம நேற்று இந்த பொண்ணோட அப்படின்னு நம்மக்கலாம் இவர் வந்து ஃபோட்டோ எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு வந்து அந்த கிறிஸ் அந்த பையன் வந்து இவருக்கு வந்து மைக்கெல்லாம் வந்து காதில் போட்டுவிட்டு இவர் வந்து ஒரு மைத்தோட என்னடா ஆச்சு, ஏன் அப்படி தொட்ட அப்படின்னு நம்ம கேட்க இவன் டக்குன்னு அந்த இடத்துல வந்து வாந்தி எடுத்துடுறான். என்னடா நேற்று நைட் பார்ட்டியில் ஓவராக குடிச்சிட்டியா, சரிப்போ போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு நம்ம இவனை வந்து அனுப்பி வைக்கிறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோயினை ஒரு சாரில் பெல்ட்டெல்லாம் போட்டு கட்டுறாங்க. ஹீரோயின் கொஞ்சம் பயப்படுறாங்க, எனக்கு ரொம்ப சரியாக படல அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உன்னால் மட்டும் முடியும், நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், நான் சொல்கிற மாதிரி கேட்டால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கையில் இந்த ரிங்கெல்லாம் இருக்கக்கூடாது, நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து எடுத்துகிட்டு அங்கேருந்து வராரு. அந்த ரயில் பொண்ணுக்கிட்ட இவர் செட் பண்ணி வச்சுக்க செட்டப் அதெல்லாம் காமிச்சிட்டு டெவில்ஸ் டேட்டா பேஸ் அதில் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா சாத்தான் அதுக்கெல்லாம் எப்படி ஓட்டணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் அதில் இருக்கான். அதெல்லாம் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து காமிக்கிறாரு. இங்கிட்ட அந்த இடத்துக்கு மேக்ஸ் அவர் வந்துடுறாரு. எங்கிட்ட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இவளால் நம்ம நினைக்கிறமே நடிக்கலாது அப்படின்னு அந்த பொண்ணு வரல, நீ என்னை நம்பு, இவள் சூப்பராக வந்து நடிப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் டைம் இருக்குது, 2.5 லட்சம் பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்ட திரும்பி நான் சொல்கிற மாதிரி பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவருக்கு ஒரு பயங்கரமான இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு அந்த ஷோவுக்கு வராங்க. இன்றைக்கி வந்து கிளென்சிங் அவர் இந்த ஷோவில் வந்து சப்ரீனா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பயங்கரமான பேய் பிடிச்சிருக்கு. அதை தான் நம்ம வந்து விரட்ட போகிறோம். இந்த பொண்ணை பற்றி சொன்னால் சின்ன வயசில் இவங்க அப்பாவோட தொல்லை, அவங்க அம்மாவோட கொடுமை, அதனாலாம் மாட்டிக்கிட்டு இந்த பொண்ணு வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அடிமையாயிட்டா. இப்போ இவளை வந்து ஒரு பேய் வந்து பிடிச்சிருக்கு அவ்வளோமே சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து ப்ரே பண்ண இங்கிட்டு பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் வருது. இங்கிட்டு நம்ம ட்ரிவ் வந்து லேடுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, இப்படி தலையாட்டு அப்படின்னு நினைக்கி இவங்க அந்த மாதிரி தலையாட்டுறாங்க. ஃபாதர் மேக்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேளு அப்படின்னு நினைக்கி இவங்க அந்த மாதிரி கேட்க இங்கிட்ட வந்து மேக்ஸ் அவர் வந்து ப்ரேயெல்லாம் பண்ணிட்டு இந்த ஓலி டவர் இதை கொண்டு வந்து இவன் மேலே போட்டு ப்ரே பண்ணுற மூலமாக இந்த சாத்தான் இவரை விட்டு போக போகுது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த டவல்லாம் கொண்டு வந்து இவங்க மேலே வச்சு ப்ரே பண்ணுறாரு. அப்படியே அந்த டவலை வந்து இந்த வெப்சைட்டில் போனால் வாங்கன்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறாரு. இங்கிட்டு நம்ம ஹீரோ ஒரு சுவிட்சை வந்து ஆன் பண்ணுறாரு. அதனால அந்த இடத்துல லைட்டில் வந்து ஃப்ளிக்கர் ஆகுது. இங்கிட்டு சவுத் கொரியாவில் இருக்க 2 போலீஸ்காரன் கூட இந்த லைவ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு மேக்ஸ் அவர் வந்து அந்த க்ராஸ் எடுத்து இவர் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இந்த வாலி வாட்டர் அதை எடுத்து இவங்க மேலே வந்து தெளிக்க இவங்க மேலாம் எரிஞ்சு அந்த இடத்துல ஒரு கத்துவாங்க பாருங்க. இங்கிட்ட எல்லாருமே வந்து இதை பார்த்து பயந்துடுறா. ஹீரோவா மிரட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்ல இங்கிட்ட மேக்ஸ் இதை கண்டு கொஞ்சம் பயந்துடுறாரு. இந்த கிறிஸ்பை இதெல்லாம் பயந்து விட்டு அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த இடத்துல செட்டில் லைட் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அதை கீழே போட்டு இவன் வாங்கி கீழே வந்துடுறான். லைவ் போய்கிட்டு இருக்கு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எதாச்சும் போய் மூஞ்ச கழுவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனை அனுப்பிட்டு ரயிலி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பிடிக்க சொல்கிறான். இவன் பாத்ரூமுக்கு வந்து அப்படியே முகத்தை கழுவிட்டு இருக்கும்போது அந்த சிங்க் ஃபுல்லாக அப்படியே வந்து ரத்தமாக மாறுது. இவன் முகத்தை பார்க்குறான், அப்படியே எரிஞ்சு போனமே இருக்கு. இவன் அதை மிரண்டு போயிட்டு பார்த்துக்கிட்டு போது கண்ணாடிகளுக்கு இருந்து இப்படி ஒரு கை வந்து அடிக்க இவன் அந்த பக்கம் போயிட்டு ஒரு இரும்பு கம்பியில் இவன் தலைப்பட்டு அந்த இடத்துல வந்து கீழே மயங்கி விழுந்துற. இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோனை காட்டுறான். அவங்க தலையை குனிஞ்சிட்டு இப்படி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கிட்டு நம்ம ட்ரூ லேண்ட் என்ன பண்ணுற, இந்த டீமன்ட்டு பேரை சொல்லு, அவர் உன் பேரை கேட்டா. இவங்க அதெல்லாம் கேட்காம இப்படி தலையை ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். மேக்ஸ் அந்த இடத்துக்கு வந்து உன் பேர் என்ன, நீ யாரு, இந்த பொண்ணை விட்டு நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த இடத்துல ப்ரேயர்லாம் பண்ணுறாரு. இவங்க எதுவுமே கேட்காதனால இந்த டீமன் இந்த பொண்ணை விட்டு போகிற மாதிரி இல்லை, நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாலி வாட்டர் அதெல்லாம் எடுத்து மேலே அடிக்கிறாரு. இப்படி பின்னுக்கு ரெட் கலரில் ஸ்மோக்கெல்லாம் வருது.
இங்கிட்ட அந்த தாமஸ் அவர் தான் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணுவாரு. அவர் இங்கிட்ட திரும்பி ட்ரூவை பார்த்து நான் இதை பண்ணல அப்படின்னு நம்ம சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்க ஏதோ வந்து முணங்குறாங்க. மேக்ஸ் அவர் பக்கத்துல வந்து உங்ககிட்ட அந்த டீமன் என்ன சொல்லுது அப்படின்னு இவர் பக்கத்துல வந்து கேட்க பொசஸ்ட அப்படின்னு சொல்லிட்டு இதோட கையை மடக்கி இவர்கிட்ட தலையில ஒரே அடியா அடிக்க அந்த பக்கம் போயிட்டு கீழே வந்துடுறாரு. இவர்கிட்ட மூக்குல ரத்தம் வந்துடுது. செம்மையா வந்து கடுப்பாயிடுறாரு. இவங்களை அடிக்கலான்னு சொல்லி வர இங்கிட்ட ட்ரூ டே அமைதியாடுறா, இதை லைவ்ல நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இவர் அமைதியாயிடுறாரு. இந்த டீமன் அடங்குறமே இல்லை, இருந்தாலும் இதை எப்படி அடக்குறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் க்ரொஸ்ஸெல்லாம் தலையில வச்சு அந்த இடத்துல ப்ரே பண்றாரு. நம்ம ஹீரோயின் இவங்களாவே இல்லை, இவங்களுக்குள்ள ஏதோ வந்து ஒரு பேய் இறங்கியிருக்கு. இவங்களை பார்த்து எப்படி சிரிக்குன்னு பாருங்க. உன் பேர்னா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க எனக்கு நீங்க எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்க்க அவன் ஒரு கபட் ஒன்று இருக்கு. அந்த கபட்ல ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம். இங்கிட்ட திரும்பி தாமஸ் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் வரான். உன் கையில அந்த டெட்டோ அது பயங்கரமா இருக்கு அப்படின்னு இந்த பேய் வந்து சொல்லுது. இப்படி கையில நெருப்பெறிகிறமைக்கு ஏதோ ஒரு டெட்டோ, இது அந்த டெட்டோவை பத்தி ஏதோ பண்ண அந்த டெட்டோ உண்மையான நெருப்பெறிகிறமைக்கு இவன் கையெல்லாம் எரிஞ்சு அப்படியே வந்துட்டு உடம்புலாம் வந்து எரியுது. இதை பார்த்துட்டு எல்லாரும் மிரண்டு போயிடறான். இங்கிட்டு மேக்ஸ் என்ன செய்யறானா அந்த ஓலி டவல் அதை எடுத்து இவர் மேல வந்து போத்துனா இது சரியான்னு சொல்லிட்டு இவர் வந்து போத்துறாரு. அதை போட்டோன்னு தான் நல்லா கொழுந்து விட்டு அவர் எறிகிறாரு. இங்கிட்ட அந்த ரயிலி அந்த பொண்ணு என்ன செய்யற அந்த நெருப்பு அணைக்கிறது அதை எடுத்து இவர் ஸ்ப்ரே அடிச்சா அதுல இருந்தும் நெருப்பு தான் வருது. இதெல்லாம் வந்து அந்த பேய் தான் பண்ணுது போல. அவர் இப்படி வந்து முழுசா எரிஞ்சு இந்த பொண்ணோட காலை பிடிச்ச வாக்குல அவர் விழுந்து இறந்து போயிட. இதை பார்த்துட்டு எல்லாரும் எப்படி பயப்படுறாங்கன்னு பாருங்க. இங்கிட்ட மேக்ஸ் அவர் வந்து கேமராவை பார்த்து இங்க நடக்குதுன்னா ரியலா நடக்குது, ப்ளீஸ் எங்களை வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோ அவர் வந்து போன் எடுத்து இந்த 911 அதுக்கு கால் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த கால் வந்து ஃபெயிலுன்னு சொல்லி வருது. இது அந்த இடத்த வந்து இதோட கண்ட்ரோலுக்கு வந்து எடுக்குது. இப்போ அந்த பேய் சொல்லுது பாருங்க, இந்த ஷோ 1 hour, இந்த 1 hourலையும் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையும் தான் நீங்க வந்து பண்ணணும். இந்த லைவ் ஷோ எதுவும் கட் ஆனிச்சுன்னா இவனை நான் கொண்டுருவேன், புரிஞ்சா ட்ரூ? இங்கிட்ட திரும்பி மேக்ஸ் நீ வந்து உண்மையான ப்ரே பண்ணி என்னை வந்து விரட்ட ட்ரை பண்ணு, நீ உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஷோ வந்து இப்போ நிறைய பேர் பார்க்க தொடங்கிட்டாங்க தானே, அதனால ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயிலியை பார்த்து நீனும் இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ண, உன் அங்கிள் செத்தமை தான் நீனும் மண்டையை போட்டுற, அதனால யாரும் இங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல இங்கிட்ட வந்து ட்ரூ அவர் வந்து அவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றலாம்னு சொல்லி இவர் உள்ள வந்தா அந்த இடத்துல டேபிள்லாம் போட்டு இப்படி மறைக்குது. இந்த ஃப்ரேம்ல மேக்ஸ் அவன் மட்டும்தான் இருக்கணும், யாராச்சும் உள்ள வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல இங்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்டு மேக்ஸ் உன்னோட மிரட்ட இருக்கலாம், நான் பயப்பட மாட்டேன், உன் பேர்னா உனக்கு என்ன வேணும் அந்த பொண்ணை விட்டுரு, வேணும்னா என்ன எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ப்ரே பண்ண இவர்கிட்ட கையை பிடிச்சி இவர்களுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இவரால் அதை தாங்கவே முடியல. என்னையே வந்து எடுத்துக்கன்னு சொன்னேன், ஆனால் இந்த வழியை உன்னால் தாங்க முடியல அப்படின்னு இந்த பேய் வந்து சொல்லிட்டு விடுது. இவர் நல்லா வந்து பயந்து போயிறாரு. இருந்தாலும் பைபிள்லாம் எடுத்து அந்த இடத்துல பயங்கரமான ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பேய் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு நம்ம ட்ரூ சொல்றாரு, பொறுமையாரா அந்த பேய் விட்டு பேர் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அதுக்கான ப்ரேயர்லாம் நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுக்கலாம், நீ அதோட பேர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிஸ்டம் முன்னுக்கு வர இங்கிட்டு மேக்ஸ் அவர் வந்து பைபிள்லாம் எடுத்து அந்த இடத்துல பயங்கரமான ப்ரேயர்லாம் பண்ணிக்கிட்டு உனக்கு என்ன வேணும், நீ எதுக்காக வந்திருக்க அப்படின்னு நீ பண்ற இந்த ஷோ உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான் நான் வந்து சின்னதா ஒரு கேம் விளையாடலாமா, இந்த பொண்ணு உயிரை காப்பாற்றணும்னா ஃபாதர் மேக்ஸ் அவரை என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கமெண்ட் பண்ணுங்க, அதை இந்த லைவ்ல பண்ண வைக்கிறேன் அப்படின்ற இந்த பேய் வந்து சொல்ல இங்கிட்டு ஒரு செம்மையை வந்து கடுப்பாகிறாரு. ஏன் எங்களை மாதிரி இன்னசென்ட்டான அக்காலாம் இப்படி பண்ற அப்படின்னு இங்க இருக்க யாருமே இன்னசென்ட் இல்லை அப்படின்ற இந்த பேய் வந்து சொல்ல நீ ஒரு டீமன், கடவுளுக்கு முன்னுக்கு நீ எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கடவுளுக்கு முன்னுக்கு இருந்த நான் அந்த உலகத்துல இருக்கேன் அப்படின்ற இந்த டீமன் சொல்ல எல்லாரும் விளையாடுத்தனமா இந்த ஃபாதர் வந்து நியூடா நிற்குன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்றாங்க. இங்கிட்ட அந்த பேய் என்னை காப்பாத்துங்க ஃபாதர் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு பேசுறவே இந்த டீமன் வந்து பேசுது. இங்கிட்ட ஹீரோ என்ன செய்யறேன்னா அந்த டேட்டா பேஸ்ல இப்படி குரலை மாத்தி பேசுற ஏதாச்சும் டீமன் இருக்கான்னு சொல்லிட்டு இவர் எடுத்து பார்த்தா நிறைய டீமன்ஸ்ட்டு பேர்லாம் வருது. இவர் அதை பார்த்து குழம்பு போக இங்கிட்ட அந்த பேய் திரும்பி நம்ம ஹீரோவை பார்த்து டைம் ஆயிடுச்சு, எத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்கு, இவரை என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்க இங்கிட்ட நம்ம ஹீரோ கமெண்ட்ஸை பார்த்துட்டு நீ ட்ரெஸ் இல்லாமல் நிற்கணும்டா அப்படின்ற சொல்ல இவர் ஏலான்னு சொல்ல இல்லடா புரிஞ்சுக்க, லேண்டை வந்து கொண்டு வா, உன் முகத்துக்கு மட்டும் தான் நான் எங்கள் வச்சிருக்கேன், அதனால எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்ல இவர் செம்ம கடுப்பாய் வேற வழி தெரியாம இவர் ட்ரெஸ்ஸை வந்து கலட்டுறாரு. இவர் வந்து முகத்துக்கு மட்டும் தான் எங்கள் வச்சிருப்பாரு, ஆனா அந்த சிஸ்டத்தை இந்த பேய் வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே ஃபுல் ஸ்க்ரீன்ல இவர் வந்து காட்டிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மேக்ஸ் அவன் செம்மையை வந்து கடுப்பாகிறான், நான் எதுவும் பண்ணலடா அவதான் பண்றா அப்புறமே சொல்ல இது எல்லாமே வந்து லைவ்ல வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேலே அப்படி 4 ஸ்பாட் லைட்டோட கனெக்ட் ஆகி ஒரு பார் ஒன்று இருக்கும், அதை உடச்சி இவனை சுற்றி வர வச்சு ஒரு ஃபேனையும் அந்த இடத்துல வச்சு அதையும் சுத்த விட்டு அந்த ஃபேனில் வந்து உன் கையை வை அப்படின்னு சொல்ல அந்த ஃபேன் சுற்றுற ஃபாஸ்ட்டுக்கு இவர்கிட்ட கையை வச்சு இவர்கிட்ட கையில் பயங்கரமான அடிபட்டுருது. அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணி இவர்கிட்ட உடம்புலாம் அப்படியே வந்து எரியிற மாதிரி பண்ணுது. இவர் வலி தாங்க முடியாமல் அப்படியே லைட்டாக கீழே விழுக
இவருக்கு சின்ன வயசில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவரும் நம்ம ட்ரூ வந்து ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நன் அவங்க வந்து இவங்களை வந்து இந்த சோடா மூடி அதுக்கு மேலே முட்டி போட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வர இங்கிட்டு நம்ம ஹீரோ என்ன செய்யறாங்கன்னா இங்கே இருக்க அந்த மெயின் சுவிட்ச் அதை வந்து ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் ஆஃப் பண்ணால் அந்த இடத்துல ஷாக் அடிச்சு இவர் அந்த பக்கம் போய் கீழே வந்துடுறாரு. இங்கிட்ட அந்த பேய் மேக்ஸ் செந்திரி 5 லட்சம் பேருமே உன் சேனலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ட்ரூ வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது அவங்க இருக்க லைட்டில் வந்து உடஞ்சிருக்கும். அதில் வந்து இவர் காலை வைக்க இவர்கிட்ட காலில் ரத்தம் வருது. இவர் வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல கத்திட்டு இவர் மயங்கி கீழே விழுக கட் பண்ணால் இந்த பேய் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கு போல. இவங்கெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 40 நிமிஷமே இருக்குது. அடுத்ததான் என்ன பண்ணுறது அப்படின்னுமே இங்கிட்ட வந்து மேக்ஸ் கேட்க அதோட பேர் என்னன்னு தெரிஞ்சாகணும். எப்படியாச்சு அதோட பேரை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு நினைக்க இங்கிட்ட வந்து ரைலி அது வந்து பெசஸ்டி அப்படின்ற மாதிரி தான் அடிக்கடி வந்து சொல்லுது. அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா போய் அப்படின்னமே இந்த பொண்ணு வந்து சொல்ல இங்கிட்ட வந்து மேக்ஸ் அவர் எந்திரிச்சு வந்து தயவு செஞ்சு அந்த பொண்ணை விட்டுரு, உனக்கு என்னத்தான் வேணும் அப்படின்னு கேட்க இது உடம்பெல்லாம் இப்படி ஆட்டி அது அப்படியே வந்து பயங்கரமாக துடிக்குது. இங்கிட்ட இல்லை அவங்க வந்து வெளியே வர ட்ரை பண்ணுறான். என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிட்டு இது சொல்கிறத கேட்காத இந்த லைவை வந்து கட் பண்ணு அப்படின்னு சொல்ல இங்கிட்ட அவங்களுக்குள்ளே இருக்க அந்த பேய் அது வேற வெளியே வந்து வாயை மூடு இல்லைன்னா அவன் கழுத்தை உடைச்சிடுவேன்னு அது வேற மிரட்டுது. இங்கிட்ட ட்ரூ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட அந்த பேய் ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து அதோட வாயுளுக்கு ஏதோ மாட்டிக்கிட்டுமே இது பண்ணுது. இங்கே நம்ம ட்ரூ சொல்கிறாரு போயிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, அவள் வாயுளுக்கு ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கி இவர் கையை விட்டு இப்படி வெளியே எடுக்கிறாரு. ஏதோ ஒரு துணிமை இருக்கு. என்னன்னா இவங்க டாய்லெட் டவல் தான். இது மூலமா என்ன சொல்ல வருது அப்படின்னு நினைக்கி இங்கிட்ட ட்ரூ அவருக்கு வந்து புரிஞ்சிருது. பெசஸ்டி அப்படின்னா பொய் சொல்லாங்கன்னு அர்த்தம். இவங்க பண்றது இந்த இடத்துல ஃப்ராடு வேலை தானே. அதனால பொய் சொல்லாம மக்கள் முனுக்கு இவங்க உண்மையெல்லாம் வந்து ஒத்துக்கணும். அதுதான் அந்த பேய் வந்து சொல்ல வருது. இங்கிட்ட மேக்ஸ் கிட்ட உண்மையெல்லாம் ஒத்துக்க அப்பதான் அது வந்து லேனை விடும் அப்படின்னு நினைக்கி இப்போ மட்டும் நம்ம உண்மையை சொன்னோம்னா நம்மளோட பேர் டேமேஜ் ஆயிரும். நம்மளுக்கு கிடைச்ச ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாம் நம்மளை வந்து கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கி வேறு வழியில் ப்ளீஸ் என் கேர்ள் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்று அப்புறமே கேட்க இவனும் லைவ் முனுக்கு வந்து அந்த ஓலி டவர் அதில் எந்த பவரில் நம்ம வந்து ஃப்ராட் பண்ணி தான் அதை வந்து விற்றுக்கிருந்தோம். அந்த ஓலி வாட்டர் அது வந்து என் பாத்ரூமில் இருக்க வாட்டர் வச்சு தான் அதை வந்து சேல் பண்ணிக்கிருந்தேன். அதுலேயும் எந்த பவரில் அப்படின்னமே இவன் வந்து சொல்ல இங்கே நம்ம லேண்ட் அவங்க ரத்தமாக வாந்தி எடுப்பாங்க. அதெல்லாம் நின்று போக இவன் வந்து வியூஸை பார்க்குறான். அது 7 லட்சமே தாண்டி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் என்னோட ப்ரொடியூசர் சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கி இங்கிட்ட இவங்க மறுபடியும் ரத்தமாக வாந்தி எடுக்கிறான். உண்மையை ஒத்துக்கடா அப்படின்னமே ட்ரூ வந்து இங்கிட்ட கத்த இல்லை இது ப்ரொடியூசர் பண்ண சொல்ல இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கி இங்கிட்ட ஹீரோயின் இவங்க இப்போ தான் வந்து நார்மல் ஆகுறான். இவங்க பேரை இப்போ வந்து டேமேஜ் ஆகிற இதனால செம்மையாக வந்து கடுப்பாயிர அந்த மேக்ஸ். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அவங்க மறுபடியும் வந்து இவங்க உடம்புலாம் ஆட்டி இவங்க பயங்கரமாக வந்து துடிக்கிறான். அப்படியே ரத்தமாக வாந்தி எடுக்கிறான். இந்த மேக்ஸ் வந்து மறுபடியும் என்னன்னு சொல்லிட்டு இவர் வாயிலுக்கு வந்து கைவிட்டு எடுக்க ட்ரை பண்ணா இவர்கிட்ட விரலையே பிடிச்சி அந்த இடத்துல கடிச்சு துப்பிடுது. இவர் வலி தாங்க முடியாம அந்த இடத்துல கீழே விழுந்து துடிக்க ஒரு கோயின் மேக்கி நம்ம ட்ரூவை பார்த்து துப்ப இவர் அதை எடுத்து பார்த்தா அதில் ட்ரூ அப்படின்னு மாதிரி போட்டிருக்கு. இவர் தான் அடுத்ததாக வந்து உண்மையை ஒத்துக்கணும். இவர் ஒரு ட்விஸ்ட்டை இவரோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்குறாரு. இவங்க லைவ் ஷோவில் சம்பாதிக்கிற காசு அதில் வந்து நிறைய காசை இந்த மேக்ஸுக்கே தெரியாமல் இவர் வந்து திருடிக்கு இருந்திருக்காரு. அதை வந்து இப்போ ஒத்துக்க இவன் கேமரா கிட்ட தான் இருப்பான். சரி பரவாயில்ல மச்சான், நீ என் ஃப்ரெண்டு, அதனால என்ன காசு தானே போனால் போகட்டும், இப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படியாச்சும் நான் காப்பாற்றி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிட்ட கேமரா விட்டு கொஞ்சம் தூரம் வந்து இங்கேருந்து வெளியே போனதுக்கப்புறம் என் காசு இன்ட்ரெஸ்ட்டோட நீ எனக்கு தரணும், இல்லைனா அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி இவன் வந்து மிரட்ட இங்கிட்ட ரைலி இதுக்கப்புறம் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு என்ன சாகலன்னு சொல்லிட்டு இவன் தப்பிச்சோட அந்த இடத்துல ஜீசஸ்ட்டு ஒரு ஸ்டெச்சு ஒன்று இருக்கும். அதை எடுத்து இந்த பேய் இந்த பொண்ணோட தலையில வந்து அடிக்குது. இவன் தலையில குத்தி இந்த பொண்ணு கொடூரமாக வந்து அறந்து போக இந்த லைவ் இன்னும் பயங்கரமாக வைரல் ஆகுது. கட் பண்ண அடுத்த சீனில் இவர் வந்து கட்டெல்லாம் போட்டு விட்றாரு. நம்ம பண்ண தப்பு அதெல்லாம் ஒத்துக்கிட்டாலே இந்த பேய்கிட்ட நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு போது அங்கே இருக்க சிஸ்டம் அதில் இருந்தெல்லாம் ஒரு அலர்ட் வருது. இவங்க வந்து பார்த்தா அந்த சர்வர் அது வந்து டவுன் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த லைவ் வந்து கட் ஆயிடும். லைவ் மட்டும் கட் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணை வந்து இந்த பேய் வந்து கொண்டுரும். இங்கிட்ட அந்த பேய் அது வேற பயங்கரமாக துடிக்குது. நம்ம லேண்ட் அவங்க தான் வெளியே வர ட்ரை பண்ணுறான். இவங்க வந்து சொல்கிறான் அந்த லைவ் வந்து கட் பண்ணி இதை லைவ் ஷோ பண்ணாது அப்படின்னு நினைக்கி இந்த லைவை கட் பண்ணால் ஒன்று கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரீவ் அவர் வந்து அவங்க இருக்க சிஸ்டம் அதெல்லாம் மறுபடியும் செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் சர்வர் ரூம் கோடி வந்து அங்கே இருக்க அந்த வயர் அதெல்லாம் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கும் போது ஒரு வயர் மட்டும் ஏதோ கடிச்சிருக்குமே இருக்குது. இவர் அதை எடுத்து பார்த்தா ஏதோ வித்தியாசமான ஒரு மிருகமை அந்த இடத்துல இருந்து குதிச்சு ஓடுது. இவர் கீழே வந்துடுறாரு. அந்த லைவ் வேற கட் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. இங்கிட்ட நம்ம ஹீரோயின் மேக்ஸ் கிட்ட சொல்கிறான் நீயாச்சும் சொல்லு இந்த போட்காஸ்ட்டை வந்து கட் பண்ண சொல்லி எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்புறமே சொல்ல இந்த மேக்ஸ் இவருக்கு என்ன பண்ணலன்னு தெரியாமல் அந்த இடத்துல குழம்பு போயிட்டுருக்க. இவர் அந்த லைவ் கட்டாக போகும்போது கடைசி செகண்டில் அந்த சர்வரை இவர் கனெக்ட் பண்ணி எல்லாத்தையும் பலபடி செட் பண்ணிடுறாரு. இங்கிட்ட அந்த பேய் அதுவும் வந்து மறுபடி வந்துடுது. இந்த மேக்ஸ் அவர் வந்து ஒரு இல்லூஷனுக்கு வந்து கொண்டு போகுது. இங்கிட்ட ட்ரூ திரும்பி பார்க்குறாரு. அந்த சர்வர் மூலையில் தான் இந்த கிறிஸ் அவன் கீழே வந்து இவன் பயந்து போயிட்டுருக்கான். என்னாச்சு நீ பயந்துருக்கனா எதுவும் வந்து பார்த்துருக்க என்னத்தை பார்த்த
அப்படின்ற மாதிரி கேட்க இவன் பயந்துக்கிட்டே சொல்கிறான். அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அது பார்க்குறதுக்கு மான், ஒரு பாம்பு, ஒரு பறவை அதெல்லாம் கலந்த மாதிரி இருந்துச்சு. பாதி மனுஷன் மைக்கும் பாதி ஆடு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இருக்கே. இவர் அங்கேருந்து ஓடி வந்து இவன் சொன்ன மைக்கு அந்த டேட்டா பேஸில் போட்டு பார்த்தா ஒரு 5-6 டீமன்ட்டு பேர் வருது. இங்கிட்டு மேக்ஸ் அவருக்கு வந்து அந்த இல்லூஷனில் இவங்க சின்ன வயசில் இன்னொரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த நன் இவங்க காதை பிடிச்சி திரும்பி இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்க இவர் யாரை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த இல்லூஷன் விட்டு ஒரு வெளியே வர இங்கிட்டு ட்ரூ அவர் தான் கத்திருக்காரு. அங்கே பாடுறா அதில் ஏதோ ஒன்று தான் இந்த டீமன், அது பேரை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றமே இவர் வந்து சொல்ல இவர் அந்த இடத்துல இவருக்கு தெரிஞ்ச ப்ரேயர்லாம் பண்ணுறாரு. இங்கிட்ட அந்த கிறிஸ் அவன் பயந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு பாத்ரூமில் ஒழிஞ்சிருக்கான். வெளியே யாரோ இருக்கமே இருக்கு. டக்குன்னு இப்படி 2 கை வந்து இவனை பிடிச்சி தரன்னு இழுக்க இவன் அலறி அடிச்சு கத்திட்டு அங்கேருந்து வெளியே ஓடி வரான். அவங்க பாருங்க அப்படிமே சொல்ல இவங்க யார் கண்ணுக்கும் விளங்க மாட்டேங்குது, இவன் கண்ணுக்கு மட்டும் விளங்குது. அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. இவன் பயந்துக்கிட்டே வந்து மெக்ஸ் கிட்ட ஓடி வந்துடுற. இங்கிட்டு மெக்ஸ் அவரும் எதை பார்த்துட்டா பயப்படுற அப்படின்றமே கேட்க அதை பாருங்க உங்களுக்குலாம் விளங்கல அப்படின்றமே இவன் வந்து சொல்கிறான். இங்கிட்ட அந்த டீமன் என்ன கிறிஸ் இதெல்லாம் பார்த்து நீ பயப்படலாமா அப்படின்றமே அந்த பேய் வந்து கேட்க இங்கிட்டு மேக்ஸ் அவர் வந்து திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல ஒரு மாதோட ஃபோட்டோ இருந்துச்சு. அதே இவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு நம்ம ஹீரோவா ஏதாச்சும் பண்ணுறா அப்படின்ற சொல்ல இவர் டக்குன்னு கிறிஸ் இங்கே பாரு முட்டி போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்டு கையை பிடிச்சி இவர் வந்து ப்ரே பண்ணுறாரு. ஒரு பயங்கரமான ப்ரேயரை பண்ணிட்டு இவங்க 2 பேரும் இங்கிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்க இவன் இல்லைன்னு சொல்கிறான். இவர் கேமராமனுக்கு வந்து இதுதான் ப்ரேயரோட பவர், எல்லாரும் ப்ரே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்ல உன் ப்ரேயர்லாம் இன்னும் எதுவுமே பண்ணலாது இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது விசில் மைக்கு ஊத அந்த நாய் மைக்கு இருக்க அந்த கொடூர் உருவம் இவன் காலை வந்து கடிக்க இவன் வந்து வெட்டுறான். இவனுக்கு மட்டும் தான் அது இருக்கமே இருக்கு. ஆனால் இவன்ட்டு காலே இவன் வந்து வெட்டிக்கிறான். இங்கிட்டு நம்ம ட்ரூவா என்னடா பண்ணுற மேக்ஸ் அவன்ட்டு கத்தியை பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் கத்தியை பிடுங்க வர இவன் கழுத்துக்கிட்டே அந்த கொடூரம் இருக்க வர இவன்ட்டு கழுத்தை அறுத்துக்கிட்டு இவன் அந்த இடத்துல விழுந்து அறந்து போயிடான். இங்கிட்டு கேமராவை பார்த்து யாருமே ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாய் அப்படின்றமே இந்த பேய் வந்து சொல்லுது. இவன் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ண வந்தேன், அதை மீன் பண்ணி தான் இது வந்து இப்படி பண்ணியிருக்கு. உனக்கு என்ன தான் வேணும், இப்போ நான் என்ன தான் பண்ணணும் அப்புறமே கேட்க அந்த இடத்துல ஒரு ஸ்டூல் ஒன்றும் இப்படி ஒரு தூக்கு கயிறும் வந்து விழுகுது. நீ வந்து அந்த ஸ்டூலில் ஏறி அந்த கயிறு உன் கழுத்துலேருந்து மாட்டிக்கணும். நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் வந்து ஒத்துக்கணும். உன் வியூவர்ஸ் அவங்க தான் முடிவு பண்ணும். உனக்கு 100% லைக் கிடைச்சிச்சுன்னா நீ வந்து இதுலேருந்து தப்பிச்சிடலாம், இல்லைனா செத்துப்போ அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கிட்ட வந்து ட்ரீவ் அவர் சொல்கிறாரு பயப்படாம போ, உனக்கு இந்த உலகம் முழுக்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் உனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு வேறு வழி இல்லை. அதனால இவன் வந்து அந்த ஸ்டூலில் ஏறி இவன் கழுத்தில் வந்து அந்த கயிறை வந்து மாட்டிக்கிறான். இதை எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்கள் நிறைய பேய்கள் ஓட்டியிருக்கோம், ஆனால் இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு டீமன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த உலகத்தில் எல்லாருமே நிறைய தப்பு பண்ணுறாங்க, அதேமாரி தான் சின்னதாக ஒரு சில தப்பு பண்ணி இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நிறைய பேர் இவருக்கு வந்து லைக் கொடுக்குறாங்க. இவர் எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இங்கே ட்ரூ திரும்பி பார்க்குறாரு. ஒரு 2 மில்லியன் வியூஸ்மே போய்கிட்டு இருக்கு. இங்கிட்ட அந்த பேய் என்ன செய்யுதுன்னா இவன் வந்து ஹெல்ப் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கபட்டை வந்து தட்டுது. இவன் அதை கேட்டு டிஸ்ட்ராக்ட் ஆக இங்கே ட்ரூ சொல்கிறாரு அதெல்லாம் கேட்காத, அது உனக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, நீ லைவ்ல மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணு. அந்த கபட்டை திறந்துக்கிட்டு ஒருத்தவங்க வராங்க. இவங்க சின்ன வயசில் இவங்களை அடித்து மிரட்டியிருப்பாங்க, அந்த நன் தான். அவங்க வந்து இவர்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லு மேக்ஸ், இல்லைனா அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவன் பயந்துக்கிட்டே நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து சொல்கிறான். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் இந்த ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நான் ஃபாதர் கூட இல்லை, காசுக்காகத்தான் இதெல்லாம் நான் சேர்ந்து பண்ணோம். நாங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு வந்தோம்னா சின்ன வயசில் நானும் என் ஃப்ரெண்டும் இப்படி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தோம். அந்த இடத்துல எந்த பார்த்தாலும் கடவுள் இது பண்ணால் இந்த தண்டனை கொடுப்பான்னு சொல்லிட்டு எங்களை அடித்து பயங்கரமாக வந்து கொடுமைப்படுத்தினாங்க. அதனால தான் எங்களுக்கு இதெல்லாம் வெறுப்பு வந்து இந்த மாதிரி பேய் ஓட்டுற இந்த ஃபீல்டுக்கு வந்தோம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் ட்ரூவை அந்த நன் போட்டு பயங்கரமாக அடித்தாங்க. நான் எவ்வளோ வந்து சொல்லி பார்த்தேன், என்னால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அவங்களை பிடிச்சி தள்ளி விட்டேன். அவங்க கண்ணில் ஒரு பென்சில் குத்தி அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. இதை நாங்கள்லாம் மறைச்சிட்டோம் அப்படின்னுமே அந்த லைவில் வந்து எல்லாத்தையும் ஒத்துக்க இங்கிட்டு உங்களுக்கு லைக்கெல்லாம் ஒரு 95% மேக்கி இவங்களுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கிட்ட அந்த பேய் சொல்லுது அவ்வளோத்தானா, இன்னும் ஒரு உண்மை இருக்கே, அதை நீ வெளியே சொல்லியே ஆகணும் அவனுக்கு, இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்கு ஏழாதுன்னு சொல்கிறான். சொன்னோன்மே இங்கிட்ட வந்து லேண்ட் அவங்க வந்து பயங்கரமாக வந்து துடிக்கிறான், வலி தாங்க முடியாமல். அவன் மண்டையில் இருந்தெல்லாம் இப்படி ரத்தம் ஊற்றுது. இங்கிட்ட மேக்ஸ் அந்த உண்மையை நான் சொல்கிறதுக்கு நான் செத்தே போனேன்னு சொல்லிட்டு இவன் வந்து தூக்கில் தூங்கிறான். இங்கே ட்ரூ வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கிட்டு மேக்ஸை எப்படி காப்பாற்றுறது, அவன் வேற தூக்கில் தூங்கிட்டு இருக்கான். இவர்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க இங்கிட்டு வலி தாங்க முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கான். இவர் நடுவில் மாட்டிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக கத்த இந்த பேயை மீறி இங்கே லேண்ட் அவங்க வந்து வெளியே வரான். வெளியே வந்து இந்த லைவை வந்து கட் பண்ணு, இதை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல இவருக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பேய் இவங்களை இந்த லைவில் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு டீமன் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்காகத்தான் இவங்களை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த லைவை வந்து கட் பண்ணுறாரு.
உன்னால இதுக்கப்புறம் எங்களை எதுவும் பண்ணலை. அது அப்புறமே சொல்ல இங்கிட்ட வந்து வியூவர்ஸ் அவங்களாம் குறைஞ்சதுக்கப்புறம் மேக்ஸ் அவரை வந்து விட்டுருது. நம்ம ஹீரோ கெஸ் பண்ணது சரி தான். இங்கிட்ட அந்த பேய் சேரில் இப்படி எந்திரிச்சு இப்படி உட்காந்து இவ ஸ்மார்ட்டான ஒரு பொண்ணு தான், எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னு சொல்ல இங்கிட்ட ட்ரீவ் என்ன செய்யறான்னா அந்த டேட்டா பேஸில் இவர் இதுவரைக்கு பார்த்தது அதெல்லாம் வச்சு கெஸ் பண்ணி இவர் இன்னும் கொஞ்சம் சர்ச் பண்ணால் இந்த டீமன் அதோட பேரை வந்து கண்டுபிடிச்சிடாரு. ஆமான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. இங்கிட்டு மேக்ஸ் அவனும் எந்திரிச்சு வந்துடுறான். இந்த டீமன் பேர் இது தான், இதுக்கான ரிச்சுவல் ப்ரேயர்லாம் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், இந்த பேரை நம்ம சும்மா விடக்கூடாது. அப்புறமே சொல்ல லைவை ஸ்டார்ட் பண்ணு, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு நம்ம இவர் சொல்ல இவர் வந்து அதோட டேட்டா பேஸில் போய்ட்டு உள்ள டீட்டெயில்ஸ் தேடினா உள்ளே எதுவுமே இல்லை, யாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியில. இங்கிட்டு மேக்ஸ் என்னடா சொல்கிற, அடுத்து என்ன பண்ணுறது அப்புறமே கேட்க அவன் ஒரு சில புக்கெல்லாம் இருக்குது, அந்த புக்கில் இருக்கிறது தான் இவங்க வந்து இன்டர்நெட்டில் வந்து அப்லோட் பண்ணுவான். அதை வச்சு இவர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாரு. எங்கிட்ட அந்த பேய் விடுமா, நிறைய வயசுலாம் வந்து அவனை பிடிச்சி வந்து இழுக்குது. இவர் இழுக்கும்போது இவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு இந்த கிளாஸ், அதை வந்து போட்டுறாரு. அதில் அந்த வேர்ட்ஸ்லாம் போட்டு இவர் வந்து அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இவர் அடித்து தரத்தரன்னு இழுத்துட்டு வந்துடுது. இங்கிட்டு மேக்ஸ் அவன் கதறான், ப்ளீஸ் எங்களை விட்டுரு அப்படின்னு நினைக்கி, இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லிட்டீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுறேன், இல்லைனா அவ்வளோ தான் அப்புறமே சொல்லிட்டு இந்த பேய் போயிடுது. போனதுக்கப்புறம் நம்ம லேண்ட் அவங்க வந்துடுறான். வந்ததுக்கப்புறம் இது நம்ம ட்ரூவை திரும்பி பார்த்தா அவர் கழுத்துலாம் வயராக இருக்குது, அவரை காப்பாற்று மேக்ஸ் அப்புறமே சொல்ல நம்ம உண்மையை சொன்னால் தான் இவனை வந்து விடுமா அப்படின்னு நினைக்க, என்ன உண்மை அப்படின்னு நினைக்க, நம்ம 2 பேருக்கு தெரிஞ்ச அந்த ஒரு உண்மை அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க 2 பேர் திருன்னு முடிக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ என்னடா 2 பேர் சேர்ந்து மறைக்கிறீங்க அப்புறமே கேட்க இவங்க பார்த்தா சொல்கிறாங்க நம்ம ஹீரோ மீட் பண்ணவனுக்கு லேண்ட் வந்து மேக்ஸ் அவரை வந்து மீட் பண்ணியிருக்கான். இதை கேட்டுட்டு இவர் செம்மையாக வந்து கடுப்பாகிறாரு. இதெல்லாம் நீ ஏன் முன்னாடியே சொல்ல, என்னை ஏமாற்றிட்டல அப்படி நம்ம இவருன்னு சொல்ல, இங்கே பாரு நான் ஜஸ்ட் மீட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ தான், மற்றபடி எதுவுமே இல்லை, ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்க அப்படின்னுமே இவங்க 2 பேர் சொல்ல மேக்ஸ் அவன்கிட்ட ஃபோனில் ஏதோ ஒரு அலர்ட் வருது. இவன் எடுத்து பார்த்துட்டு அதை பயப்படுறான். என்னது அது அப்படின்னுமே ட்ரீவ் கேட்க ஒன்றும் இல்லை ராங் நம்பர் சொல்லிட்டு இவன் வந்து உள்ளே வைக்கிறான். ஆனால் அங்கே இருக்க எல்லா ஸ்க்ரீன்லேயும் இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கமைக்கு ஒரு வீடியோ. இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையாக வந்து கடுப்பாகிறான். இந்த பேய் என்ன செய்யணும்னா அந்த டைம் அந்த வயரெலாம் வந்து லூஸ் பண்ணி விட்ருது. இங்கிட்ட வந்து ட்ரீவ் அவர் எந்திரிச்சு உன்னை நான் என் தம்பியுமே பார்த்தேனே அப்படின்னுமே சொல்லிட்டு இவனை போட்டு அடின்னு செம்ம அடிக்கிறாரு. இங்கிட்ட லேனா நாங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, ஆனால் நான் உன்னை எப்போ பார்த்தனோ அப்போ நான் எல்லாத்தையும் வந்து விட்டுட்டேன், ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவர் இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் லைவில் 5 மில்லியன் வியூவர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த வியூ கவுண்ட்டை பார்த்தோன்னு தான் இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது தான் வேணும் அந்த டீமனுக்கு. இங்கிட்ட அந்த டீமன் வேற இடையில வந்து அவனை கொன்று அப்படின்ற மாதிரி அது வேற சொல்லுது. இங்கிட்ட மேக்ஸை பார்த்து என் கண்ணாடியில் இருக்க அந்த பட்டனை வந்து ஆன் பண்ண அப்படின்னு நினைக்கி இவர் வந்து அந்த பட்டனை வந்து ஆன் பண்ண நினைக்கி அதில் வந்து இதை ஓட்டுறதுக்கான அந்த ப்ரேயர்லாம் வர இவர் வந்து அந்த ப்ரேயர்லாம் சொல்ல அது வலி தாங்க முடியாமல் வந்து துடிக்குது. இவர் மேலே எல்லா சாமானத்தையும் தூக்கி அடிக்குது. இவர் அங்கிட்டு ஓட இவர்கிட்ட மேலே ஒரு ரெக்கன் வந்து விழுந்துருது. இவர்கிட்ட கையில் ஒரு கீபோர்டு ஒன்று மாட்டிது. அதை வச்சு இவர் அங்கே இருக்க ஸ்க்ரீனில் அந்த ப்ரேயர்லாம் வந்து இவர் அப்லோட் பண்ண இங்கிட்ட மேக்ஸ் அந்த ப்ரேயர்லாம் வந்து இவர் சொல்கிறாரு. இது அந்த இடத்துல பயங்கரமாக வந்து துடிக்குது. இவர் அந்த ப்ரேயர் சொல்லி முடிக்கும்போது அதோட தலை தொங்கி இப்படி அந்த இடமே வந்து அமைதியாகிற. இங்கிட்ட மேக்ஸ் வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றி இங்கிட்டு கூட்டிகிட்டு இருந்தா இவரோடி வந்து லேண்ட் உனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்ற மாதிரி கேட்க அந்த கண்ணு மாறுது பாருங்க, இன்னும் அந்த டீமன் போகலை. இவனை எந்திரிச்சு செம்மடி அடிக்குது. இங்கிட்ட மேக்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்த அந்த கிளாஸ் அதை எடுத்து போட்டு இவர் அதில் இருக்க ப்ரேயர்லாம் வந்து சொல்கிறாரு. இங்கே ட்ரூ அடித்து போட்டு மேக்ஸை அடித்து இப்படி செவுத்துல தூக்கி அந்த இடத்துல நிப்பாட்ட இங்கிட்ட ட்ரூ அந்த புக்கை எடுக்கலான்னு வந்தால் அந்த டேபிளே வந்து எரிச்சு விட்ருது. அந்த புக்கும் லைட்டாக வந்து பற்றிக்கிட்டு எரியுது. இவர் அதை அமைச்சிட்டு அதில் இருக்க அந்த ப்ரேயரை இவர் வந்து படிக்கிறாரு. இதால் அதை வந்து காது கொடுத்து கேட்க முடியல. இது பயங்கரமாக துடிச்சு அந்த இடத்துல இப்படி கத்துது பாருங்க. நம்ம லேண்ட் அவங்க அப்படியே வந்து மயக்க அடிச்சு இவங்க கீழே விழுகிறாங்க. அந்த டீமன் வந்து போயிடுச்சு. இங்கிட்ட லேண்ட் வந்து இவங்க கண்ணை தட்டி இவங்க வந்து எழுப்புறாங்க. அவங்களும் இருந்துச்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு மேக்ஸ் அவன் வரான். இங்கிட்ட ஹீரோ சொல்கிறாரு என் பக்கத்தில் வந்துடாத அவன்ட்டு போ அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த தோமஸ் அவர் வந்து அந்த இடத்துல எந்திரிக்கிறாரு. அவர்கிட்ட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறி போயிருக்கு. அந்த டீமன் தான் இன்னும் அது அடங்கல. அந்த புக்கில் இருக்க ப்ரேயர் எல்லாத்தையும் வந்து படிச்சுமே அப்படின்னா அதில் இருக்கெல்லாம் பொய்யா, எப்படி இது மறுபடியும் திரும்ப வந்துச்சு அப்படின்னுமே இங்கிட்ட வந்து ட்ரீவ் கேட்க கடவுள்கிட்ட பவர் மனுஷங்க முன்னாடியெல்லாம் என்னை எதுவுமே பண்ண முடியாது, அந்த டெவில் டேட்டா பேஸ் அதை எழுதுனதே நான் தான் அப்படின்னுமே இந்த டீமன் சொல்ல இதை கேட்டவங்களாம் மிரண்டு போயிடுறாங்க. அவன்கிட்ட உடம்ப கிழிச்சு இப்படி அதுக்குறங்க அந்த டீமன் அது தான் வருது. இப்போ தான் அதை காட்டுறான். அது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து கொடூரமாக இருக்குது. இங்கிட்ட மேக்ஸ் அவன் வந்து ப்ரே பண்ணுறான். என்ன மேக்ஸ் இன்னும் ப்ரே பண்ணுற, இதுக்கப்புறமும் ஒன்றும் பண்ணலான்னு உனக்கே தெரியும் அப்படின்னுமே சொல்லிட்டு இது வந்து அந்த கேமரா கிட்ட வந்து இதோட முகத்தை காட்ட உலகத்தில் இருக்க பல்வேறு மூலையில் இந்த டீமனை பார்த்துட்டு மிரண்டு போகிறான். இது வந்து ஏதோ ஒரு பயங்கரமான ரிச்சுவலுக்கான ஒரு சில மந்திரவாதிகள்லாம் சொல்ல இங்கிட்ட நம்ம ஹீரோயின் அந்த லைவை வந்து கட் பண்ணு
அப்படின்றமே இங்கிட்ட வந்து ட்ரூ கிட்ட சொன்னா இங்கிட்ட திரும்பி நம்ம ஹீரோனை தூக்கி அடிச்சு அந்த பக்கம் செவுத்துல சாத்திடுது. இவங்க வந்து மயங்கி போயிடறான். இங்கிட்ட வந்து ஒரு வயரை எடுத்து வயரை கடிச்சு அந்த லைவை வந்து கட் பண்ணிட்டு இது அந்த இடத்துல வந்து மறைஞ்சு போயிடுது. இங்கிட்டு நம்ம ட்ரூ அவர் வந்து லேண்ட் வந்து தூக்கி எழுப்புறாரு. அவனுக்கு சின்னதாக ஒரு அடித்தான் பட்டிருக்கு. இவர் கேட்குறாரு ஏன் அந்த லைவை வந்து கட் பண்ண சொன்னேன் அப்படின்றமே கேட்க இப்போ கொடுக்குறான் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. என்னன்னா அந்த லைவை வந்து 12 மில்லியனுக்கு மேலே நிறைய பேர் பார்த்துருக்கான். அவங்களோட கண்ணெல்லாம் இப்படி வெளியே மாறுது. அந்த டீமன்ட் பிளானே இது தான். இந்த லைவ் மூலமாக எல்லாத்தையும் பார்க்க வச்சு அவங்களுக்குள்ள இது வந்து போகணும். கட் பண்ணால் அடுத்த சீனில் காட்டுறாங்க அந்த டீமன் பூந்த ஆக்கள் அவங்க பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் வந்து கொடூரம் வந்து கொலை பண்ணுறாங்க. அந்த நார்த் கொரியாவில் இருக்க போலீஸ்காரர் அவர் வந்து கன்னில் சுட்டுறாரு. பக்கத்தில் இருக்க இன்னொரு போலீஸ்காரர் இங்கிட்ட நிறைய செஃப்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க யூஎஸ்ஏல. அவங்க வந்து அவங்க கூட இருக்காக்களே வெட்டி சாக்கிறாங்க. இங்கிட்ட அந்த பிரசிடென்ட் மகன் அவன் வந்து அவங்க அம்மா வந்து கொண்டுட்டு அந்த பிரசிடென்ட் அவரை வந்து சுட்டு கொண்டுறான். இதுக்காக தான் இந்த லைவ்ல இந்த டீமன் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கு. இங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்க இடத்துல தான் கட்டுறான். ட்ரூ சொல்கிறாரு நீ தப்பு பண்ணியிருக்க தான், அதெல்லாம் மறந்துடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன், நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கிட்ட அந்த இடத்துக்கு போலீஸ் ஆம்புலன்ஸ்னு எல்லாரும் வந்துட்டான். இந்த மேக்ஸ் அவன் கைக்கு வந்து கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கான். இவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இவன் எடுத்து பார்த்தா இவனுக்கு 4 மில்லியன் ஃபாலோவர்ஸ், அந்த ப்ளூ டிக் அதுவும் வந்துருச்சு. இவன் இதை பார்த்து சிரிக்க இப்படியே அந்த இடத்துல இந்த படத்தையும் முடிக்கிறான். கதை எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.